ஹெடேஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு சரவணா பொள்ளாச்சிரவணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேங்க. மறுபடி வேறு பக்கம் வந்துடலாம். இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பேர் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ரமேஷ் அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்காரு. அதை நம்ம இங்கே தான் போட்டிருக்கேங்க. இப்போ வந்தோம், வந்து ஒரு 3 காய் உரிச்சிருக்கோம். அந்த ரேட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை செய்யணும். அப்படி நம்ம ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:44 ஆச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 காய் வச்சுருப்போம். இந்த பொலப்பல மண் போகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதாங்க அது மண் அள்ளிட்டுருக்காரு. இதை அள்ளிட்டு போய் அங்கே போட்டுருவார். பொலப்பல மண் போகிறது தாங்க. டீ சொல்லிட்டார் மணி என்ன. கணேசனுக்கு ஒத்துக்கார் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கார் டீ பலகாரமெல்லாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 காய் உரிச்சிருக்கோம். 2 கும்பியாக இருக்குது. இந்த கும்பி யூஸ் பண்ணி வேறு பக்கம் போகிறது. நம்ம ஒர்க்கு அதிகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் செகண்ட் ஹாஃப் மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கப்புறம் ஆளுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனும் உங்கள் அண்ணன் தனுஷ் 2 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் இருந்துச்சு. ஃபுல் கட்டிட்டு 2 பேர் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உரிச்சிருப்போம். அதுக்குள்ளே நம்ம கணேசன் டீ வாங்கிட்டு வந்துட்டார். பசி ஒன்றும் செட் ஆகலைங்க. பசி வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக கீழே இறங்க மாட்டேங்குது. கீழே இறங்கினாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இறங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆட்டம் காட்டுது. மண் போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து உரிக்க அந்த மண் போட்ட வசி போட்ட இடமும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. குழி சைடில் மண் போட்டாலும் அது ஒன்றும் செட் ஆகிறதில்ல. காய் பார்த்திங்கன்னா பச்சை காய் கசங்கல் காய் ஆயிடுச்சு. கொஞ்சம் நாள் விட்டு போச்சு. மழைனால வந்து உரிக்காமல் விட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காய் கசங்கல் ஆயிடுச்சு. டீ வந்துச்சு, நான் போய் டீ குடிக்கலாம். பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டாச்சுங்க. டீ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிப்பாங்கன்னு கொஞ்சம் காய் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தாலும் சாப்பிட்டு ஒரு 11 மணி 11:30-12 மணிக்கு இங்கே முடிஞ்சிடும். இதை முடிச்சுட்டு வேறு போகணும் நினைமா. எப்படின்னு தெரியல. ஆளு இல்லைன்னு நம்ம கொத்துக்கார் வந்து புலம்பிகிட்டு இருந்தார். இங்கே வெயிலெல்லாம் அந்தளவுக்கு வராதுங்க. ஆனால் காய் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பார்க்கலாம் அது எப்படின்னு. இன்றைக்கி உரிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் நானும் என் ஃப்ரெண்டு மூர்த்தி வந்தோம். நான் ஒர்க் இருக்கும்போது வேலை செய்கிறதில்ல, காலையில் செஞ்சது தான் வேலை. அதனால் காலையில் செஞ்சுட்டா மத்தியானத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஓகேங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் உரிக்கலாங்க. டீ வாங்கிட்டு வந்து நம்ம கணேசன் அவர் உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா காய் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காயை உரிக்கலாம். இப்படி கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 10 ஆச்சுங்க. வந்து காய் ஃபுல்லாக பிரித்து போட்டாச்சு. வசீட் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 200 காய் 150-200 காய் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு போகிறோம். சாப்பிட்டு வந்து ஒரு 11 மணி 10:45-11 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சு பார்த்திங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சு ஒரு 12 மணிக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக காய் முடிஞ்சிடும். 12-12:30 மணிக்கு வேலை முடிஞ்சு இந்த காட்டு விட்டு வெளியே போயிடும். காய் பார்த்திங்கன்னா இப்போ நான் தெரிஞ்சு ஒரு 450-500 காய் பக்கம் நான் உரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காய் எண்ணும்போதே தெரியும் 400 காய் வரும்னு நினைக்கிறேன். மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சுங்க. சாப்பிட்டு வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு அப்படியே இழப்பார ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். பாதி பேர் பார்த்திங்கன்னா வெளியே தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. பாதி பேர் வண்டி பின்னாடி கொண்டிருக்காங்க. ஒரு 12-12:30 இங்கே வேலை முடிஞ்சிருங்க. மணி பார்த்திங்கன்னா 10:54 ஆச்சுங்க. சாப்பிட்டு எழுந்திரிச்சாச்சு. ஒரு 3 பேர் வந்து தண்ணி பிடிக்க போனவங்கன்னு காணோம். நகலை எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் வேலை முடிச்சுங்க. இப்போ வந்து காய் எண்ணிட்டுருக்கோம். இந்த காய் எண்ணிட்டு மட்டை பண்ணி மூடிட்டு வேறு பக்கம் போகணும். அடுத்த பக்கம் போயிட்டு உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணியாச்சு. காயத்துக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் இதை வருதம்மா. ஆனால் இப்போ வந்துட்டுருக்கம்மா. அதனால் அளவாக மட்டும் மட்டை போட சொன்னாங்க. அளவாக மட்டை போட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புறாங்க அடுத்த பக்கம். நானும் அடுத்த பக்கம் போய் உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்திங்கன்னா 12:30 ஆச்சுங்க. இப்போ தான் கோஷ்டி இப்போ வந்தோம். நம்ம முருகேசன் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தான். நவைக்கு இங்கே போய் மாலை பிளாக் இறக்கிறதுக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேலைக்கு வந்திருக்கு. அப்படி 2 கும்பி இருக்குது. அங்கே ஒரு கும்பி இருக்குது. இங்கே 2 பேர் உரிச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வகுர் சுத்தம் இல்லையாமல் வகுர் சுத்தம் பண்ணுறதுக்கு 2 பேர் போயிருக்காங்க. வந்தாச்சுங்க. அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். வேறு 2:22 ஆச்சுங்க. காய் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 100 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு கும்பி இருக்காங்க. போய் உரிக்கணும். அங்கே உரிச்ச ஆளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் உரிச்சிட்ருக்காங்க. ஹரி வேறு டயர்டாக இருக்காமா, பசி இருக்குதாம்மா. அவங்க தம்பி ஃபீல் பண்ணுறான் அவங்க என்னன்னு நினச்சி.
மணி பார்த்திங்கன்னா 3 ஆச்சு. டீ கார் வர சொல்லி டீ குடிச்சிட்ருக்கோம். டீ பார்த்திங்கன்னா இப்போ மிச்சர் டீ பிஸ்கெட் இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட்ருக்கோம். டீ சாப்பிட்டாச்சுங்க. டீ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆளுகளாக எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு இங்கேயும் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கவங்க வந்து டீ சாப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். ஒரு கையில் உரிச்சு அதுக்கு டீ வந்துருச்சு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:08 ஆச்சுங்க. 4:08 ஆச்சு. தண்ணி பிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு 2 பேர் கிளம்புனாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் போகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். இப்போ தண்ணி வந்துருச்சு. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணணும். வேலை முடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி எல்லாம் ஆயிரம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரத்து வேலை இருக்கும். அங்கே கொத்துக்காரரும் மூர்த்தி இன்னொரு ஆள் வெற்றி 3 பேர் அந்த தோப்பில் வச்சுருக்காங்க. காய் எண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே காய் எண்ணிட்டுருக்காங்க. இங்கேருந்து அந்த கிளாரிட்டி அவ்வளோ பத்தலை. இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 காய் தான் இருக்கும். அவங்க 2 பேர் முடித்தோடனே இன்னும் கருப்பு காய் இருக்குது. கருப்பு காய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வண்டி காய் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் உரிக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பக்கத்தில் உரிச்சிட்டு அவங்க கிளம்பி இங்கே வந்துட்டுருக்காங்க. 3 பேர் வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஆளுகள் எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். டக்குன்னு ரொம்ப மணி நேரம் உட்காராமல் எந்திரிச்சு உரிச்சா மட்டும்தான் டக்குன்னு உரிக்க முடியும். நானும் போய் அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்திங்கன்னா 5:15 ஆச்சுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வசிக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 100 காய் 150 காய் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு காய் இருக்குது. கருப்பு காய் பார்த்திங்கன்னா நம்ம பொருட்களை ஏற்கனவே நெருக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வேலை முடியும் அப்படின்னா 6 6:15 ஆயிரம் நினைக்கிற வேலை முடி இருக்கவே. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 ஆச்சுங்க. ஃபுல்லாக உரிச்சு முடிச்சாச்சு. 10 காய் உரிச்சாச்சு. அங்கே கருப்பு காய் உரிச்சாச்சு. காய் ஏற்றுறக்கு வண்டின்ட்டுருக்கு. காய் ஏற்றுறக்கு ரெடியாக நிற்கிறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டு தள்ளிடுறோம்.